153 வசனத்துல முதல்ல ஆரம்பிக்கு இந்த ரேஷ் என்ற வார்த்தைக்கு என்ன நம்ம அர்த்தம் பார்த்தா எளிமை அப்படின்றது வந்து அர்த்தமா இருக்குது. ரேஷ்னா எளிமையும் தலை வணங்கி பணிதலும், இந்த ரெண்டு காரியமும் இந்த ரேஷ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக கொடுத்திருக்காங்க. முதல் வசனத்தில் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவே. நம்ம தொடர்ந்து வாசிக்கிற ஒவ்வொருத்திலையும் ஆண்டவர் வந்து நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர் என்ன சொல்லுவாரு, உபத்திரவம் நான் பட்டுட்டு தான் பாருங்க, ஆனா உபத்திரவத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, என்னை மறந்துடாதீங்க பாருங்க, நானும் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட்டு விலகவே மாட்டேமா அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியம். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். எனக்காக யார் வழக்காட முடியும்? கர்த்தர் தான். நம்ம ஒருவருக்காக வழக்காடுகிறவர் யாரு? தேவன் மாத்திரம் தான். நம்ம எந்த விஷயத்திலுமே யாருக்காகவும் முன் நின்று நாம போய் வழக்காடவே கூடாது. ஒரு நாளும் ஒருத்தருக்கு நான் நீதி செய்வேன், நான் உங்களுக்கு நியாயம் சொல்லிடுறேன், நீ இந்த விஷயத்துல இருந்து நான் உனக்கு வந்து இதுல இருந்து மாற்றுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன், இந்த நியாயத்தை நான் வந்து தீர்க்கிற ஒரு பிரச்சனை தான் முதல்ல நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, முதல்ல நான் தீர்த்து வைக்கிறேன் நிக்கவே கூடாது. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அவரு தீர்க்கிற நியாயம் தான் எப்பவுமே நிரந்தரமானதா இருக்கிறோம். நாம போயிட்டு நம்ம சுயத்துல ஒரு விஷயத்த போய் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்காதுல்ல, நியாயமும் கிடைக்காது. மத்தவங்களுக்கு நம்ம சொல்லும் போதும் அவங்களுக்கு அந்த பதிலும் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்களா, நம்ம போய் எந்த இடத்துல வழக்காடவே கூடாது. ஒரு காரியத்திலும் தேவ சித்தம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா காத்திருக்கிறவங்களா நம்ம எந்த காரியம் எவ்வளவு அவருக்கு சூழ்நிலை வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதிலும் அவர் எந்த விஷயத்தையுமா வந்து அர்ஜென்ட் பத்தி என்னால முடிஞ்சிடும், ஏன்னா அவர் வந்து படைகள் வச்சிருப்பார் ராஜா, எதெல்லாம் செஞ்சு முடியும் ஒரு நாள் அவர் என்ன செஞ்சது கிடையாது, யோசிச்சதே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவருடைய சித்தத்திற்காக கர்த்தர் தான் எனக்கு வழக்காடி எனக்கு நியாயம் கொடுக்கணும், வேற நியாயம் யாருமே எனக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கவும் தேவையில்லைங்கிற மாதிரி அவர் வந்து என்ன செஞ்சாராம், பொறுமையா காத்துட்டு இருக்காங்களாம். நாமும் ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம்னா துரிதமா இதெல்லாம் போய் நம்ம மாட்டிக்காம கர்த்தர் நம்மளுக்கு நிச்சயமா நியாயம் செய்யணும், நிச்சயமா நமக்காக வழக்காடுவார், அவருடைய பதில் நிச்சயமா நமக்கு வந்து சேரும். நம்ம என்ன செய்யணுங்களான்ட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக பொறுமையோட காத்திருந்து அவருடைய சித்தம் எதுவோ அதை நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு வந்து விட்டு கொடுத்துட்டு நாம வந்து பொறுமையா இருக்கிறவங்களா இருக்கணும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமா இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு எப்பவுமே தூரமா தான் இருக்கு, அவங்களுக்கு பக்கமாவே அவங்களுக்கு கிடையாது. துன்மார்க்கர் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்துதான் இருக்கதான் கூடாது. ஆனா அவங்க வந்து நேசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவங்க செய்யற எந்த காரியத்தையும் நம்ம ஈடுபட நம்ம கூட சேர்ந்து செய்யக்கூடாது, செய்யவே கூடவே கூடாது. எதுலையுமே அவங்க கூட நம்ம கலக்கவே கூடாது. நேசம் காட்டலாம், அன்பு காட்டலாம், இதான் வழின்றது எல்லாமே காட்டலாம். அவங்க தேடுற வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் தேடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு எப்படி இருக்காங்க, தூரமா இருக்குதுங்களா. அவங்களாம் மனம் திரும்பி கர்த்தருடைய தேட வந்தா மாத்திரம்தான் அவங்களுக்கு ரட்சிப்பு சமீபம். நமக்கு ரட்சிப்பு எப்பவுமே சமீபமா இருக்கு. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ரட்சிப்பு சமீபமா இருக்குது. ஆனா துன்மார்க்கருக்கு சமீபமாவே கிடையாது. எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தோம், துன்மார்க்க தானே மாண்டவருடைய வாட்சினா அவங்க கூட சேர்ந்து நம்ம பயணிச்சு போலான்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளுமே அவங்க கூட சேர்ந்து நம்ம பயணிக்கவே கூடாதுங்களா. கர்த்தாவே உங்களுடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். அவருடைய இரக்கம் வந்து மகா பெரிய இரக்கம், அதுக்கு அளவே கிடையாதுங்களா. ஆண்டவருடைய இலக்கம் இருக்கிறது ரொம்ப பேருக்கு என்ன செய்யறதுல தெரியறதே கிடையாது. எதுவுமே ஆண்டவர் கிட்ட அவ்வளவு வல்லமைகள் இருக்குது, இறக்கம் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் யாருமே யோசிக்கிறதே கிடையாது. பிரச்சனை வந்த உடனே கடவுளை நம்ம என்ன செய்யறது கிடையாது, தேடுறதே கிடையாது. அது ஒரு குட்டி கதை கூட சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தை குட்டி பசங்க கூட விளையாடிட்டு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க கிட்ட அந்த குட்டி பாப்பா சொல்லிச்சா, எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சா. அந்த இன்னொரு குட்டி பாப்பா கிடைச்சோம், அப்பா எவ்வளவு காசு வச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த பாப்பா கேட்டுச்சான். இவ்வளவு காசு வச்சிருக்காருன்னு கையை தூக்கி வெந்து காட்டுச்சான். ஆனா அவங்க அப்பா கிட்ட இருந்தது கொஞ்சம் காசு தான் வச்சிருந்தாங்க. ஆனா அதனுடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்காது, அதுதான் பெருசு. அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் அவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன குழந்தை அதனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் அதை எப்படி இருக்கு, எங்க அப்பா கிட்ட தான் நிறைய இருக்குதுன்னு நினைக்குது. அப்போ நாம அப்பா கிட்ட உண்மையாவே நிறைய இருக்குது. நம்ம அப்பா கிட்ட எல்லாமே இருக்கு, சுகம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, பலன் இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாமே கிட்ட நிறைய இருக்குது. ஆனா நம்ம எப்படி பாக்குறோம், அது கொஞ்சமா பாக்குறப்ப நம்முடைய பார்வையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒவ்வொரு காலத்திலும் குழந்தை போல ஒரு விசுவாசத்தை நம்ம வைக்கணுங்களாம். அது சின்னதா இருந்தாலும் அது கண்ணுக்கு எப்படி தெரியும், பெருசா தெரியும். நம்ம ஆண்டவர் பெருசா வச்சிருக்காரு, நம்ம கண்ணுங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குது. ஒரு குழந்தை போல விசுவாசிக்கிற பிள்ளைகளா நம்ம எப்பவுமே வந்து இருக்கணுங்களாம். சிறு பிள்ளைய போலதான் நம்ம ஆண்டவரை வந்து தேடுறவங்களா நேசிக்கிறவங்களா நம்ம வந்து இருக்கணுமா.
157 என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உங்களுடைய சாட்சிகளை விட்டு விலகே. ஆமா, நம்ம துன்பப்படுத்துகிறோம், நம்ம விரோதிக்கிறவங்க அநேகர் இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யறாரு, பிடிச்சிடாரு. நிச்சயமா ஒரு சிலருக்கு கொஞ்சம் 10 பேருக்கு பிடிச்சா 5 பேருக்கு பிடிக்காது, இல்ல 5 பேருக்கு தான் பிடிக்கும், 10 பேருக்கு நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, விரோதிகள் அநேகர் இருந்தாலும் உங்களுடைய சாட்சிகள்னா அவருடைய வார்த்தைகள் தான். அவருடைய வார்த்தையை விட்டு நான் ஒரு நாள் என்ன செய்யறது, லேசப்பா அவருடைய வார்த்தையை விட்டு நான் விலகிறதே கிடையாது அப்படின்ட்டு தாவீது ஒவ்வொரு நேரத்துல அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்மளை விரோதிக்கிறாங்களா, விரோதிச்சுட்டு போட்டோம், பரவாயில்ல. நேசிக்கிறாங்களா, நேசிக்கிறவங்களும் நேசிக்க போட்டோம். அதனால விரோதிக்கிறவங்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய தன்மையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாத்திக்கவே கூடாது. அவங்க நம்மளை விரோதிச்சா நம்ம திருப்பி அவங்க விரோதிக்கணும்ட்டு இல்லவே இல்லை. அவனுடைய வார்த்தை எல்லோரையும் நம்ம நேசிக்கணும், எல்லோருமே நம்ம அன்பு கூறணும் தான் அவனுடைய வார்த்தை. அந்த சாட்சி அவர் என்ன செய்யலையா, மறக்கவே இல்லையா. அப்ப அந்த வார்த்தை அவர் எந்த சூழ்நிலையுமே தாவீதுக்காரன் மறக்கவே இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த உபத்திரவங்கள், எந்த பாடுகள் எது வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. தாவீது 119 சங்கீதம் ஃபுல்லாத்துலயும் அன்றைய வார்த்தையும் பிரமாணத்தை பத்தி தான் அவர் திருப்பி திருப்பியுமே சொல்றாரு. அந்த உணர்வு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும்ன்றதுதான் அவர் சொல்றாரு. ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் சொல்ற ஒவ்வொரு 8 வசனத்திலையும் பாத்தீங்கன்னா இதே காரியங்கள் தான் திருப்பி 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 அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்ப நம்ம ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது, அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. 159 இதோ உடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உங்களுடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். அவர் சும்மா வைக்கல, நேசிக்கிறார்கள். அவருடைய பிரமாணங்களுடைய கட்டளைகளையும் அவர் நேசிக்கிறார். ஐயோ இந்த 10 கட்டளை வச்சுக்கிறாருப்பா, நீங்க எப்படிதான் அதெல்லாம் கடைபிடிக்க போற, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிறிஸ்துவத்துல வர்றதே கிடையாதுமா. இப்படிலாம் வச்சுக்கிறாரு, ஐயோ கிறிஸ்டின்னாவே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க கூட ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நம்ம ஆண்டவர் வார்த்தை சொன்னா கூட உங்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடுதான் சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, இந்த கட்டளைகளை நானே நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய கட்டளைகளை நேசிக்கும் போதுதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தவர், நம்ம ரட்சிப்பதாக அநேக ரத்தம் சிந்தின தேவன் சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிற மாத்திரம்தான் அந்த உண்மையான நேசம் நமக்கு என்ன செய்யணும் வரும். ஏதோ இந்த ஏசா பழகிறாரு, நான் ஏதோ எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் மேல நமக்கு நேசம் உண்மையா வரவே வராது. அப்படி நமக்காக சிந்தின ஒவ்வொரு பாடுகளும் நம்ம நினைச்சு பார்க்கும் போதுதான் கர்த்தருடைய இதெல்லாம் நமக்கு செஞ்சிருக்கிற நேச பாசத்தோடு நம்ம உள்ளார்ந்த இருதயத்தோடு நம்ம சிநேகிக்க முடியுங்களா, நம்ம இருப்போம். கொஞ்சம் தாவீதுக்காரன் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் நியாயத்திற்கு நம்ம போகவே கூடாது. நமக்கு ஒரு நியாயம் வேணாலும் கர்த்தரிடத்துல நம்ம கேட்கறவங்களா இருக்கணும். யாரும் எனக்கு நியாயம் செய்யுங்க, நம்ம யார்கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கவும் கூடாது. மற்றவங்களுக்கு நியாயம் சொல்லவும் நம்ம போகக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் எதுவோ அது அவரு செய்வாரு. அப்ப நம்ம பொறுமையோடு நம்ம என்ன செய்யறா இருக்கணும், காத்துங்களா நம்ம இருக்கணும். 2வது விஷயம், கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய சாட்சியிலும் ஒவ்வொரு நாள் எந்த உபத்திரம் வந்தாலும் நம்ம விட்டு விலகவே நம்ம கூடவே கூடாது. குழந்தை போல ஒரு விசுவாசம் உள்ளவர்களா நம்ம ஆண்டவர் மீது முழு விசுவாசத்தை வச்சு அவருடைய கட்டளைகளை நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் இந்த கால வேளையில ஒவ்வொருத்தரும் நம்ம தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கர்த்தர் நமக்காய் கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் நாம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு தேசம். இந்த தேசம் கர்த்தரால தான் உண்டாச்சு. ஆமென். அல்லேலூயா. கையில கொடுத்திருக்கிறார் ஜீசஸ். சிலர் இந்த தேசத்தை அழிக்க நினைச்சாலும் கர்த்தர் இதை பாதுகாக்க வல்லவர். ஆமென். நம்ம தேசத்திற்காக நாம தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க 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 கர்த்தர் அநேக அற்புதங்களை இந்த தேசத்துல செய்ய வல்லமையானவர். அல்லேலூயா. 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 கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரத்தையும் காலத்தையும் கர்த்தரும் கையில மறுபடியுமா ரெட்டதனையாய் திரும்பி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம எதை செலவிட்டாலும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்காக எதை இழந்தாலும் மகிமை தான். அல்லேலூயா. 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 பெரிய காரியங்களை செய்ய மகத்துவமான ஆண்டவரிடத்தில் நம்ம எதை ஒப்பு கொடுத்தாலும் அது நேர்த்தியாய் முடியுமே தவிர எப்போதுமே நிராசையாய் முடியவே முடியாது. வாழ்க்கையில நமக்கு நன்மை செய்கிற ஒரே ஒரு தகப்பன் ஆண்டவராகிய சாட்சி மகத்துவமானது. ஆண்டவரிடத்துல சொல்லி நம்ம செய்யும் அப்படின்னா எல்லாவற்றும் அது நன்மையாகவே. தைரியமான கர்த்தர் தான் நமக்கு காட்டில் என் கர்த்தர் தான் எனக்கு முதன்மையானது. சொல்லும் போது என்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நம்ம வேலையில
கர்த்தருக்குன்னு ஒரு முதல் இடம் இருந்துச்சுன்னா உங்க வேலை ஆசீர்வாதமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செய்பவன் ஒருவனும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலுமே வேலை மாத்திரம் அல்ல, ஆமென். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குன்னு ஒரு முதல் இடத்தை நம்ம வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம் அந்த ஐயா. இடத்தை வேற யாருக்குமே கொடுக்க கூடாது. ஆமென். உலகத்துக்கோ மனுஷனுக்கோ பொருளுக்கோ பணத்திற்கோ அந்த இடத்தை நம்ம கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. 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 நான் ஒரு முறை ட்ரெயின்ல டிராவல் பண்ற நாட்கள் உண்டு. அப்பதான் வந்து நான் வேலைக்கு போகும்போது ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவேன். அப்போ அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணா காலையில வந்து பீச் எக்ஸ்பிரஸ் எடுப்பாங்க, அதாவது ஃபாஸ்ட் எடுப்பாங்க 5:30 மணிக்கு. அந்த 5:30 மணி வந்து எடுக்கும்போது அரக்கோணத்துல தான் நிற்கும் அந்த வண்டி. அந்த வண்டியில முன்பாக வந்து சீட்டு பிடிச்சாதான் நமக்கு உட்காரத்துக்கு இடம். இல்லைன்னு வச்சுக்கேன், அப்படி அரக்கோணம் தாண்டி அரக்கோணத்திலே ஃபுல்லாயிரும் அந்த ட்ரெயின். அப்போ அந்த இடத்துல வந்து நாம வந்து உட்காரும் போது பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, எல்லா சீட்டுமே பார்த்தா டவல் நீட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குன்னே வந்து வீட்டுல இருந்து பெரிய பெரிய டவல் கொண்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல யாரும் கூட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் நண்பர்கள், அவருடைய உறவினர்கள், அவங்க கூட சேர்ந்தவங்க, வேலையில சேர்றவங்க, அவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சிருவாங்க. அப்படி துண்டு இல்லாதவங்க அப்புறம் நீட்டா படுத்துவாங்க அந்த சீட்லயே. பாருங்க, கடைசி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை. இதனால நிறைய இடத்துல ரத்த காயங்கள்லாம் உண்டாயிருக்கு. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அடிதடி ஆனாலும் அந்த இடத்த யாருக்கும் எடுத்து தர மாட்டாங்க. அப்போ எனக்கு அது குறித்து அவ்வளவா எனக்கு டீட்டெயில் அவ்வளவா எனக்கு உணர்ந்தது இல்லை. ஆனா ஆண்டவருடைய வேதத்தை படிக்க 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 ஆண்டவருக்குன்னு ஒரு முதலிடத்தை கொடுக்கும் பொழுதுதான் அந்த இடம் எவ்வளவு மகத்துவமானதுன்னு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. எவ்வளவோ பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையில கூட அந்த இடத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை உலகத்திற்கே இவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னா ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஆண்டவருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டுறவங்களா இருக்கணும். கர்த்தருக்காக நாம வந்து காத்திருக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்காகவே வாழ்கிறவர்களா நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் நிச்சயமா ராஜாவுக்கு முன்பாக உங்களை ராஜாவாய் தான் கர்த்தர் சோர்ந்து போகாம இன்னும் கர்த்தருக்காக எழுதுங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். சொல்றாரு, என் மகிமையை உன் நிமித்தமாய் பூமியில அவர் மகிமைய நம்ம நிமித்தமாக இந்த பூமியில விளங்க நாம் அதற்கு பாத்திரம் உள்ளவனா இருக்கிறதுனால தான் அவர் மகிமை நம்ம மேல விளங்க. அதனால கர்த்தருக்குள்ள காத்திருங்க, ஜெபிங்க, அதிகமா தேசத்திற்காக ஜெபிங்க. அப்போ இந்த குடியரசு தின நன்னாளிலே கர்த்தர் அநேக இடங்களில சபைகளில இப்ப வந்து அந்த எழுப்புதல் கொண்டு வந்து நிறைய சபையில கொடி ஏத்துறாங்க. சரிங்களா? வருட காலங்களிலே நம்முடைய சபைகளிலும் இது கர்த்தர் நேர்த்தியாய் கொண்டு வர சித்தம். நம்ம தேசம் இது நமக்கு கொடுத்த ஒரு தேசம். இந்த தேசத்திற்காக நாம தான் ஜெபிக்கணும். கையில கொடுத்த ஒரு கிருபை கர்த்தர். இந்த கிருபைக்காக நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்காக கர்த்தர் அடிமையோடு கூட பேசின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை மறுபடியும் இதற்கு முன்பாக நீங்க கேட்டிருக்கீங்க. மறுபடியும் ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல பேசினதுனால மறுபடியுமா இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படியான நல்ல ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தரிசிப்பது என்றால் என்ன? தரிசிப்பது, பார்ப்பது, தரிசிப்பது. நான் இந்த தெய்வத்தை தரிசிக்கணும் சொல்றாங்களா இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை பார்க்க கூட முடியாது. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போ பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில இந்த பூமியில பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியான நல்ல ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நம்ம யாருமே நினைச்சிடவே கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான, பரிசுத்தமான, நேர்த்தியான ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில இருக்கிற நீங்களும் நானும் ஜாக்கிரதையா ஓடணும்.
ஜாக்கிரதையா இருக்கணும். ஓடுகிற ஓட்டத்துல நம்ம நேர்த்தியாய் ஓடுகிறவர்களாய் மாறணும். பவுல் அழகா சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதலாய் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை சுதந்தரித்தேன். அப்போ நமக்காக நல்ல ஒரு போராட்டம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நாளும் பரிசுத்த சீர்குலைப்பு வந்துடவே கூடாது. பரிசுத்தத்தை இழந்து போயிடவே கூடாது. பரிசுத்தத்தை ஒரு நாள் நம்ம தவற விட்டுடவே கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கண்ணாடி போன்றது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கண்ணாடி போன்றது. இதை பத்திரமா நம்ம பாதுகாக்கணும், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதை நம்ம அப்படி பத்திரமா பாதுகாத்தாதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கை ஒரு நாள் கெட்டு போகாதபடி யாருக்காகவும் எதற்காகவும் பரிசுத்தத்தை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. பரிசுத்த வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தரோடு இருக்கிற நாம, ஆண்டவரோடு வாழ்கிற நாம பரிசுத்த வாழ்க்கையில கவனம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா நான் வாழ போறேன்னு நீங்க என்னைக்கு தீர்மானிக்கிறீங்களோ அன்னைக்கே பிசாசு ஆரம்பிச்சிருவான் உன் பரிசுத்தத்தை கெடுக்கணும்னு சொல்லி. அன்னைக்குதான் வரும் பாருங்க பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய அநேக பிரச்சனை, போராட்டம், வார்த்தை, சண்டை, போராமையின் ஆவிகள் எல்லாமே அன்னைக்குதான் வரும். அப்பவே தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் என் பரிசுத்தத்தை அங்கீகரிக்கிறார். அப்ப என்னுடைய வேண்டுதலை பிசாசும் கேட்டிருக்கிறான், ஆண்டவரும் கேட்டிருக்கிறாரு. அப்ப நான் ஆண்டவருக்குள்ள நெருங்குகிறத பிசாசுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. ஒரு நாளும் எதற்காகவும் நம்ம பரிசுத்தத்தை நம்ம தவற விடாம பாதுகாத்து வாழ்கிற தேவ பிள்ளைகளா. முதலாவது, மற்றவர்கள் உடன் பேசும்போது கவனமாக பேசினாதான் நம்ம பரிசுத்தம் கெட்டு போகாம கவனமாய் பேசணும். சங்கீதம் 39 அதிகாரம் 1வது வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 39 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், என் துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. அல்லேலூயா. வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இந்த கடைசி லைன்ல நீங்க பார்க்கும்போது துர்மார்க்கன் இருக்கும் மட்டும். அப்போ இந்த உலகத்துல துர்மார்க்கன் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே இருக்கிறான். அப்ப அந்த துர்மார்க்கன் நமக்கு முன்பாக இருக்கிறதுனால நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவரிடம் பேசும் பொழுது ஜாக்கிரதையா பேசணும், கவனமா பேசணும், கேர்ஃபுல்லா பேசணும். எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம சொல்லி எதையாவது பேசிட்டோம் அப்படின்னா அது நிமித்தமாகவே நம்ம பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விதமான காரியங்கள் ஏற்படும். அப்ப நம்ம ஜாக்கிரதையா பேசணும். மற்றவுடன் பேசும் பொழுது கூட ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வேதம் அழகா சொல்லுது பாருங்க, துர்மார்க்கன் இருக்க மட்டும், துர்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைக்கிறேன். அல்லேலூயா. கடிவாளம் என்னன்னு தெரியுமா? கடிவாளம் தெரியுமா? குதிரைக்கெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஏன் அந்த குதிரைக்கு போடுறாங்க அப்படின்னா, குதிரை ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, சரியா போகணும்னா அந்த கடிவாளம் இருந்தாலும் குதிரையின் கண்கள் எப்படின்னா அலை பாஞ்சிட்டே இருக்குமா, அங்க இங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த குதிரை ஓடும்போது பாருங்க வேகமா ஓடும். அந்த வேகத்தினாலே தன்னுடைய பாதைகள் மாறாம இருக்கணும் அப்படின்னா அந்த கடிவாரம் அவசியம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் வசனம் என்ற கடிவாரம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. வசனம் என்ற கடிவாரம் நமக்கு இல்லையா பாதை தவறி நம்ம வேறோ எங்கேயோ சென்று விடுவோம். அப்ப பாதை தவறக்கூடாது என்றால் வசனம் என்ற கடிவாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பேசுகிற வார்த்தை பிசாசு நிறைய கவனிச்சுட்டே இருப்பான். எந்த வார்த்தையில இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம். அநேக வார்த்தையில் இந்த வேத வசனத்துல பாருங்க, அநேக முறை ஆண்டவரிடத்துல யாரோ ஒருவர் பேச வரும் பொழுது ஏதோ ஒரு காரியத்திற்காக பேசுவாங்க. ஆனா அந்த காரியத்துல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவரை குற்றம் பிடிக்கும்படி.
புரியுதுங்களா? நிறைய வார்த்தை. ஒரு 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 விபச்சாரியான பெண்ணை வந்து ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்போது அந்த அந்த பெண்ணை குற்றப்படுத்த தான் வருவாங்க. ஆனா அவருடைய இருதயத்திலாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படும், மோசே நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை குற்றம் பிடிக்கும்படி வகை தேடினார்கள் என்று வேதம் சொல்லும். எல்லா காரியத்திலும் ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்காகவே சத்துரு போராடிட்டே இருப்பான், பிசாசு வகை தேடிட்டே இருப்பான். காரணம் என்ன? நம்முடைய பரிசுத்தத்தை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய முழுமையான நோக்கமே. எந்த காரியத்தை நம்ம பேசினாலும் கவனமா பேசணும். ஒரு வார்த்தை நம்ம பேசும் பொழுது அடுத்த வார்த்தை ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் கோபத்தோடவும் எரிச்சலோடவும் வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து கடந்து போவது நல்லது. நிறைய இடத்துல பாருங்க, அந்த இடத்துல இருந்து விலகி போனா, அந்த இடத்துல இருந்து கடந்து போன காரணம் என்ன? பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடி அந்த இடத்தை விட்டு நாம வெளியே வருவது ரொம்ப ரொம்ப ஏதுவானது. நாம சரியான வாழ்க்கையை வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். கவனமா இருங்க. எங்க பேசினாலும் யார் இடத்துல பேசினாலும் இவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தீர்மானம் நீங்க வச்சிடாதீங்க. இவங்க எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சவங்க, என்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு கணிச்சிடாதீங்க. பிசாசு அவர்களை கொண்டும் சில காரியங்களை உங்களுக்கு விரோதமா செயல்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நாவை கடிவாரத்தால நம்ம கட்டி வைக்கணும், கண்களை கடிவாரத்தால கட்டி வைக்கணும். அதற்குதான் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் இடத்துல பேசினாலும் ஜாக்கிரதையா பேசணும். எப்படி பேசணுமா? துர்மார்க்கன் இருக்கு மட்டும். எவ்வளவு காலம் துர்மார்க்கன் எவ்வளவு நாள் இருக்கிறானோ அவ்வளவு நாள் நம்ம ஜாக்கிரதையா பேசதான் பேசணும். ஜாக்கிரதை இல்லாம எங்க வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நிறைய பேர் பிரச்சனையில அகப்பட்டு கொள்வதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது ஜாக்கிரதை இல்ல. பேசுவது எந்த இடத்துல எப்படி பேசணும்ன்ற தெரியாமல் போகிறதுனாலதான் இன்றைக்கு அநேக பேர் பிரச்சனையில மாட்டிக்கொள்கிறாங்க. பாருங்க, துர்மார்க்கன் இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அழகா சொல்ல. என் வாயனை கடிவாரத்தால துர்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் கடிவாரத்தால என் வாயனை அடக்கி வைக்கிறேன். சில நேரத்துல மௌனமா இருப்பதுனால அதுல 2வது வசனம் வாசிங்களேன். நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. எப்படியா? நலமானதை பேசினாலும் இன்னைக்கு துக்கத்தை கொடுக்கிறவர்கள் தான் அதிகம். நான் ஒண்ணுமே பேசல பாஸ்டர், நல்லதுதான் சொன்னேன், ஆனா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ வார்த்தையை பேசணும். நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை வந்திருக்கா? நல்லதுதான் பேசுறேன், ஆனா இவன் அந்த ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு என்னை குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். ஆமா தானே? நீங்க நல்லதான் பேச போயிருப்பீங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏன்பா சண்டை போடுறேன்னு கேட்டுருப்பீங்க. அவன் காரியத்தை சில காரியத்தை சொல்லுவான், நீங்க சில காரியத்தை சொல்லுவீங்க. சண்டை போடணும்னு விட்டுட்டு சாட்சிக்கு வந்தவனை பிரச்சனையாய் மாற்றி விடுகிற உலகம் தான் இந்த உலகம். அதுலதான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இத தெளிவா யார் புரிஞ்சுக்கிட்டாராம்? தாவீது புரிந்து கொண்டார். சொல்றாரு பாருங்க, நான் மௌனமாகி உமையா இருந்தேன், நவமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் அப்பவும் அந்த வார்த்தை கடைசி சொல்லுங்க, துக்கம் அதிகரித்தது. என துக்கப்படுத்தினவங்க குறையவே இல்லைன்ற. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நாம எதை பேசினாலும் குற்றம் வர இடத்துல நாம அமைதியாய் போவது நல்லது. அமைதியா இருந்தாவே இவ்வளவு பிரச்சனை வருது, அப்ப பேசினா இவ்வளவு பிரச்சனை வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் அமைதியா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை, அப்ப நான் பேசுறேன். அது பிரச்சனை இன்னும் அதிகமாகவுமே தவிர குறையாது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு இடத்துல தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து விலகி வருவது நல்லது. தெளிவா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம நிறைய பிரச்சனையில மாட்டிருக்கிறோம். இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியுமே அப்படின்னு நம்ம நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா நிறைய பிரச்சனை வருவதற்கு காரணம் நாம் அதை தெரிந்து கொள்ளாததுனாலதான். என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில
ஒரு அனுபவம். நிறைய இடத்துல நான் இதுல சிக்குண்டவனா இருந்திருக்கிறேன், நான் இதுல அகப்பட்டு இருக்கிறேன், நான் இதுல பிரச்சனையோடு இருந்திருக்கிறேன். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜாக்கிரதை இல்லாதது. அல்லேலூயா. இது மொத்தமாய் சில காரியம், சில நேரங்களிலே பரிசுத்தம் கெட்டு போனது. தவறான வார்த்தைகள், தவறான பேச்சு, தவறான சண்டை, தவறான மூர்க்கம், தவறான கோபம், இதனால கர்த்தரை தூசிக்கிற நிலைமைக்கெல்லாம் நாளா இருக்கிறேன். எண்ணிமத்தமாய் கர்த்தரை தூசிக்கப்படுகிற நாளுக்கெல்லாம் நாளா இருக்கிறேன். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இப்படி சொல்லுகிற அளவிற்கெல்லாம் என் வாழ்க்கை கடந்து போயிருக்கு. காரணம் என்ன? என் கோபம், என் மூர்க்கம், என் பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக சத்துரு போராடின போராட்டம். அல்லேலூயா. 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 3வது வசனம் வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இந்த வேதம் அழகா சொல்லுது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அதுக்குதான் வேதம் நமக்கு நம்மை பாதுகாப்பதற்காக நல்ல ஒரு கிருபை உள்ளதாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். உண்மையா சொல்றேன், இந்த பூமியில வாழ்வதற்கு நல்ல ஒரு வழிகாட்டி இந்த வேதம். ஆமென். இந்த வேதத்தை நீங்க படிச்சாலே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. வேதம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். எங்க இருந்து நம்ம தப்பித்து வரவே முடியாது. அல்லேலூயா. வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாதுகாப்பு. ஆகையினால வேதத்தை அதிகமா தியானிங்க. சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிங்க. வசனம் படிப்பதல்ல, தியானிக்கணும். அல்லேலூயா. தியானிப்பது என்றால் என்ன தெரியுமா? படிப்பது வேற, தியானிப்பது வேற. ஒரு வசனத்துக்கு அந்த அர்த்தம் அப்படியே தியானிக்க நினைக்க அத வந்து நம்ம என்ன பண்ணோம், ரிசர்ச் தான் நம்ம சொல்லுவோம். ஆமா, திரும்ப திரும்ப படித்து அதற்குள்ள ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வேதாகம விளக்க உரை நிறைய இருக்கு. எடுத்து வாசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? இப்போ சிஸ்டர் ஒரு வசனத்தை, சங்கீதத்தை வாசிச்சாங்க. அந்த வசனத்துல மேல் உள்ள பகுதி என்ன சொன்னீங்க? ரேஷ். அதற்கான ஒரு அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? எளிமை. அதில் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆராயும் போதுதான் அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் எளிமை, தாழ்மைப்படுதல். அப்போ நம்ம அதை வந்து அதிகமா தெரிந்து கொள்வதற்காக பல காரியங்களை வைத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை குறித்து நம்ம இது பண்ணி அதை குறித்து தியானிப்பதற்காக நிறைய புத்தகங்களை வைத்து நம்ம படிக்கணும். வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வைத்து படிக்கணும். அப்பதான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசணும்னா வேதத்தை அதிகமா தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, பரிசுத்தம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக இரண்டாவது நான் செய்ய வேண்டியது சமாதான கேடு. என் பரிசுத்தத்தை கெடுக்கிறது என்னன்னா சமாதான கேடு. என் சமாதானத்தை சீர்குலைப்பதற்காக அநேக காரியங்கள் எனக்கு எதிராக புறப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க இல்லையே. முதலாவது அந்த வார்த்தை சொல்லுது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக நம்ம வாழ்க்கையை நாம பாதுகாக்கணும். ஆமென். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானம். ஆமென். பரிசுத்தமாய் இருப்பதற்காகவும் நாடுங்கள். ஆமென். அப்ப எந்த காரியத்திற்காகவும் நாம பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. 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 தனிமையா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையை நாம எப்படி தெரியுமா தீர்மானிக்க முடியும்? நான் தான் இது அப்படின்னு நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? இது நான் தாங்க, மற்றவங்க சொல்றதை விடுங்க, இது நீங்க தான் அப்படின்னு மற்றவங்க எப்படி சொல்ல முடியும்னா, 4 பேர் இருக்கிற இடத்துல அவங்களோடு பேசும்போது அவ்வளவுதான், நீங்க இதுதான். ஆனா உங்களை நீங்களே தீர்மானிக்கணும் அப்படின்னா எப்படி தீர்மானிப்பீங்க? இதுதான் நான் அப்படின்னா எப்படி தீர்மானிப்பீங்க? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? இதுதான் நான் நல்லவன், நான் கெட்டவன், எப்படி தீர்மானிக்க முடியும்? எப்ப தீர்மானிக்க முடியும்? நம்மளை பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது, ஆனா முகத்தை பார்த்து தான் சொல்றாங்க. ஆனா உள்ள ஆழத்தை பார்த்து சொல்ல முடியாது. ஆனா உங்களை குறிச்சு நல்லவங்க கெட்டவங்கன்னு நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? எப்ப தீர்மானிக்க முடியும்? எந்த சமயத்துல தீர்மானிக்க முடியும்?
சொல்ல முடியுமா? உங்க தனிமையை வச்சுட்டான். உங்க தனிமையை இப்ப 4 பேர் இருக்கிறோம். இப்ப என்ன பாக்குறீங்கல்ல, என்னையே உதாரணமா காட்டுறேன். என்ன பாக்குறீங்கல்ல, மாஸ்டர் நல்லா அங்கி போட்டுட்டு இருக்காரு. ஆனா தனிமையான வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? எனக்கும் என் அப்பன் இயேசுவுக்கும் தான் தெரியும். அப்ப நான் நல்லவன் கெட்டவன் நான் எப்ப தீர்மானிக்க முடியும்னா, நான் தனிமையில் இருக்கும்போது. அல்லேலூயா. தனிமையில் இருக்கும் பொழுதுதான் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். அந்த தனிமை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரும். அல்லேலூயா. 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 இந்த தனிமையில நீங்க யாரோ அதுதான் நீங்க. ஜீசஸ். இந்த தனிமையில நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் நீங்க. அல்லேலூயா. இந்த தனிமை மாத்திரம் நீங்க சரியா கையாண்டுட்டீங்க அப்படின்னா, இந்த தனிமையை மாத்திரம் சரியா ஆண்டவருக்குள்ள கையாண்டுட்டீங்கன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க தான் முதன்மை. ஜீசஸ். அல்லேலூயா. 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 4 பேர் இருக்கும்போது நாம வேற, அந்த 4 பேர் நம்ம கூட இல்லாம நம்ம தனியா இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம தனிமையில இருக்கிறோமே, தனியா இருக்கிறோம் இல்லையா, யாருமே இல்லாதப்ப நாமும் ஆண்டவரை மாத்திரம் இருக்கிறோம் பத்தியா, அதுதான் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில நம்ம சரியா இருந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம கட்டாயமா போவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆராய்ச்சி பாருங்க உங்க இருதயத்துல, நான் தனிமையில எப்படி இருக்கிறேன், நான் யார் அப்படின்றத இப்ப தீர்மானிங்க. வேதம் சொல்லுது பாருங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அப்ப நாம பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் பரிசுத்தமா இருப்பதுதான் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. யார் கூட்டமா இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் எந்த நேரத்திலும் அந்த பரிசுத்தத்தை நாம விட்டுடவே கூடாது. அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து நம்ம பத்திரப்படுத்தி வைப்பதுதான் தேவசித்த 15வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான முளை திரும்பி கலக்கம் உண்டாதிருக்கிறதானால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் யாவரோடும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் எல்லாரும் கர்த்தருடைய கிருபைக்காக தான் இது வரைக்கும் நம்ம ஓடிட்டோம். அவர் கிருபை இல்லாம, அவர் தயவு இல்லாம, கவனிக்கிறீங்களா, அவர் தயவு இல்லாம கிருபை இல்லாம யாருமே இந்த உலகத்துல வாழவே முடியாது. கிருபை ஒன்றுதான் மேலானது. அவர் கிருபை தான் நம்ம வாழ்க்கையில மேலானது. எதை செய்தாலும் கர்த்தருடைய கிருபை தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அவர் கிருபை இல்லாம ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில முழுமையா செய்யவே முடியாது. கர்த்தருடைய கிருபையில நம்ம வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கலாம். 16வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப கடினமா பேசுறாரு. வேசி கள்ளனா இராதபடி. எப்படி? ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை, தெரியுமா, தன் வாழ்க்கையே இழந்து போனான். ஒரு வேளை சாப்பாட்டு, ஒரு நாள் கிடையாது, ஒரு வேளை. அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனேன் ஏசாவை போல. படிச்சிருக்கிறீங்களா? யாக்கோபு ஏசாதான் பெரியவன், வித்தையில் வல்லவனா இருக்கிறவன். ஆனா யாக்கோபு குணஸ்தாலியும் கூடாரவாசி. அல்லேலூயா. இவன் வேட்டையில் வல்லவன், இவன் கூடாரவாசி, குணஸ்தாலியமா இருக்கிற யாக்கோபு. ஆனா இவனுக்கு சமைக்க தெரியும், ஏசாவுக்கு சமைக்க தெரியாது. பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஏசாவை போல நாம பரிசுத்தத்தை இழந்து போயிருவோம். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா, கேர்ஃபுல்லா இருக்கணும். எதற்காகவும் அதுக்குதான் சொல்றது, நம்ம நாவினாலையும் கண்களினாலையும் கைகளினாலையும் எந்த ஒரு அற்பமான காரியத்திற்காக
நம்ம பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது. ஏசப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில இருக்கிற நாம எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். இவங்க கொடுத்துட்டாங்க, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வாங்கிட்டேன். ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல இருக்கிற நீங்களும் நானும் அலங்காரமா இருக்கணும்னா ஆமென். எச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். எச்சரிப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, வேசிக்கல்லன். அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தா நீங்களும் நானும் இந்த வார்த்தைக்கு அடிமையா மாறிடவே கூடாதுங்க. இந்த வார்த்தை நமக்கு உரியது கிடையாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அது ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஆமென். இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. 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 எச்சரிக்கையா இருக்கணும். எதற்காகவும் பரிசுத்தத்தை விற்று போட்டுறாரு. எதற்காகவும் பரிசுத்தத்தை இழந்து போயிடாது. எதற்காகவும் பரிசுத்தத்தை தொலைச்சிடாத. பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை பார்க்க உதவியா இருப்பதே பரிசுத்தம் தான். ஆமென். ஏன்னா அவர் பரிசுத்தர். ஹalleluya. அல்லேலூயா. யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? ஏன் நான் பரிசுத்தமா இருந்தா அவரை பார்க்க முடியும்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தம் தான் கர்த்தரோடு வாழக்கூடிய ஒரு வழிவாசலை உண்டாக்கும். ஜீசஸ். பரிசுத்தம் தான் கர்த்தரோடு பார்க்கும்படியான ஒரு பார்வையை உண்டாக்கும். ஹalleluya. பரிசுத்தம் தான் 1000 வருஷ அரசாட்சியிலே வாழ்வதற்கு உதவியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். யாருக்காகவும் எதற்காகவும் மனுஷனுக்காகவும் உறவுக்காகவும் பொருளுக்காகவும் பணத்திற்காகவும் பரிசுத்தத்தை இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா ஆண்டவரை விட்டுட்டு உலகத்துக்காக ஆண்டவரை இழந்துடவே கூடாது. ஹalleluya. ஆமென். ஆமென். புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம வாழணும். ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்காக தான் நம்ம இருக்கணும். ஹalleluya. ஆண்டவருக்காகவே வாழ்படியான நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். ஆமென். எதற்காகவும் இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. இழந்துட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் ஏசாவை போல மாறிடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வேளை உணவுக்காக ஒரே ஒரு வேளை தான். அவன் ஒன்னும் பட்னி கிடையாது, பஞ்சத்துல வாடனவன் கிடையாது, நல்ல ஆகாரம் இருந்தவன் தான். ஆனா பாருங்க, அவனுடைய ஆசை உலகத்து மேல போயிருச்சு, உலக ஆகாரத்து மேல போயிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செய்து பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து ஆமென். கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த செயலையும் எந்த மனுஷனுக்கு முன்னாலையும் உங்க பரிசுத்தம் பாதுகாக்கப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹalleluya. உடனே பிசாசு ஒரு மனுஷன் ஆயத்தப்படுத்துவான், எப்படியாவது அவன் பரிசுத்தத்தை நீ கெடுத்துட்டு வந்துரு. நாம அது ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமென். 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 அப்படி நீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தரை பார்க்கும்படியான நல்ல ஒரு கிருபையும் கர்த்தர் கொடுக்க வல்லமையா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதன். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன? கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காகவே வாழ்கிற வாழ்க்கை தான். ஆனா ஆமென். மோசே குறித்து நம்ம படிக்கும் போது அவன் ஒரு கொலைக்காரன் தான், ஆனாலும் கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன். ஆமென். அந்த பார்வோனுக்கு முன்னால போய் பேசுவதற்கான ஒரு தைரியம் எப்படி வந்துச்சுன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தது. அல்லேலூயா. 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 இன்னைக்கு எங்க சகோதரி சொன்னாங்க, என்னால அவங்க முன்னால கூட நிக்க முடியாது, ஆனா இன்னைக்கு நான் பேசுனேன், காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாதான். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம இருந்தாதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். நம்புறீங்களா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாதான் ஆமென். அந்த பேசுவதற்கு கூட தைரியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு துணிகரம். இப்போ பாவம் செய்வதற்கு மாத்திரம் துணிகரம் வருது இல்ல, நீதி செய்வதற்கும் துணிகரம் வரணுங்க. ஜீசஸ். நான் ஆமென். கர்த்தருக்காகவே வாழறேன் அப்படின்ற ஒரு துணிகரம் நமக்கு வரணும். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிப்பின் சத்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் நான் இன்னைக்கு கூட சொல்றேன், ஆராதனை பண்ணுவதும் ஜெபிப்பதும் பாடல் பாடுவது முழங்கால் போட்டு உபவாசத்தோடு ஜெபிப்பது பெரிது அல்ல. இந்த பரிசுத்தம் பாதுகாக்கப்படுவது. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் பாதுகாக்கப்படுவது. ஆமென். 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 ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மூன்றாவதாக, பரிசுத்தத்தை கெடுக்கும் காரியங்கள் நாம் பேசும் தேவையற்ற வார்த்தைகள். வார்த்தைகள். நாம் பேசுகிற தேவையற்ற வார்த்தைகள் நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்புதான், ஆ, அது
அநீதி நிறைந்த உலகம், நாவும் நெருப்பு தான், அது அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது, நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதையும், நரக அக்கினியினால் கொடுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. நாவை அடக்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் ஒரு கூடாது, மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத அது பொல்லாங்குள்ளதும் அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் சாவுக்கு நிறைந்ததுமாய் ஏதுவான இருக்கிறது. விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது எதுவா? நாவு. நம்ம சரீரமா நாவா? நாவு. நம்ம சரீரத்தை முழுமையாய் கெடுத்து போடுகிறது எது? நாவு. இப்போ நம்ம சரீரத்துல எது பெரியதா இருக்கு? நம்ம கை காலை சொல்லலாம், நாம எதனா சொல்ல முடியுமா? ஆனா நரமில்லாத நாவே முழு சரீரத்தையும் கெடுக்குதான். அல்லேலூயா. நாவு எப்படியா? பொல்லாங்குள்ளது, விஷம் நிறைந்ததா. பாருங்க, இந்த நாவினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே முறிந்து போகிறது. ஆமென். அந்த 6வது வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நெருப்பான இந்த நாவு அநீதி நிறைந்த உலகம். இது அநீதிக்கும் பாவத்திற்கும் துணையா இருக்கிறதா. இதை நம்ம ஜாக்கிரதையாய் பேச கற்றுக்கொள்ளணும். நம்ம பேசும்போது தேவையற்ற வார்த்தை நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிறது. தேவையில்லாத வார்த்தை, அந்த சண்டைக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த பிரச்சனைக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதோ ஒண்ணு சொல்லி ஏதோ ஒண்ணு நம்ம குற்றப்படுத்தணும், ஏதோ ஒண்ணு சொல்லி அவர்களை காயப்படுத்தணும். அல்லேலூயா. பொய் நாவு சீக்கிரமாய் அறுப்பு. ஆமென். சடீதியில் நாசம் அடையுமா? ஜீசஸ். பொய் நாவு சடீதியில் நாசம் அடையும். ஜீசஸ். கேக்குறீங்களாப்பா? அல்லேலூயா. சின்ன வயசா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பொய் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ ஏமாற்றி கொண்ட அப்படின்னா அதுவே உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அந்த நேரத்திலும் நம்ம பேசுகிற வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 9வது வசனத்தை வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எப்படியா? இந்த நாவினாலேயே, அநீதி செய்கிற இந்த நாவினாலேயே பிதாவை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். இதனாலேயே ஆண்டவரை துதிக்கிறோம், இதனாலேயே அவனை சபிக்கிறோம். அப்ப இந்த நாவு எவ்வளவு பொல்லாங்குள்ளது இல்ல? அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இது நிமித்தமாய் உன் பரிசுத்தத்தை நீ இழந்து போகிறாய். உண்மையுள்ள ஒரு வார்த்தை. ஆண்டவர் வந்து ஞானியில ஞானி, பயங்கரமான ஒரு ஞானி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நீ செய்வே அப்படின்னு தெரிஞ்சுதான் நமக்கு ஆண்டவர் முன்னமே அதை சொல்லி வச்சிருக்க. இதனாலே ஆண்டவரை தேவனை துதிக்கிறோம், இதனாலே ஆண்டவர் உண்டாக்கின மனுஷனை சபிக்கிறோம். 10வது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அவனை நல்லவானோ அதே நாவுல அவனை கெட்டவன் சொல்லுவோம். நாவு பயங்கரமானது. சரியா கையால கற்றுக்கொள்ளுங்க. சரியா? ஆமா, நிறைய நேரத்துல நான் தவறி போனதுனால என் இருதயம் ரணமாய் போன நாட்களை நான் உணர்றேன். இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோட பேசும்போது எனக்கு நான் வந்து உண்மையா சொல்றேன், அப்படியே ரொம்ப உடைஞ்சு போன ஒரு சூழ்நிலை. உடைஞ்சு போன ஒரு சூழ்நிலை. ஆமாப்பா, என் நாவினாலேயே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் நாவினாலேயே உங்க நான் தூஷிக்கிறப்பா. நீ உண்டாக்கிற மனுஷன் இதனாலேயே நான் சபிக்கிறேனே, நான் இன்னும் மாறலையப்பா, என்னை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நேற்று ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு சொல்லிச்சேன். நம்ம நாவு பொல்லாங்குள்ளது. தயவா சொல்றேன், எதற்காகவும் யாருக்காகவும் எதனாலையும் இந்த நாவினால சபிச்சிடாதீங்க, தூசிச்சிடாதீங்க. ஏன்னா இதே நாவில ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய நாள் வரும், இதே நாவில ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாள் வரும். ஜாக்கிரதையா இருங்க. சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவில் இருந்து புறப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? ஆண்டவர் நமக்கு உண்டாக்கும் போது அவ்வளோ அருமையா நம்மளை உண்டாக்குறார். அவருடைய சாயலை நமக்கு உண்டாக்கினார், அவருடைய ரூபத்தை நமக்கு கொடுத்தார். காரணம் என்ன? என் பிள்ளை என்ன மாதிரி இருப்பான். இன்னைக்கு அவரை மாதிரி நம்ம இல்ல.
அவரை மாதிரி நாம இல்ல. எதுக்கெடுத்தாலும் குற்றம், எதுக்கெடுத்தாலும் பழி, எதுக்கெடுத்தாலும் குறை. கர்த்தர் இதற்காகவா நம்மளை உருவாக்குனாரு? இதற்காகவா? பாஸ்டர், நான் மனுஷன் தான் பாஸ்டர், நான் என்ன பண்ண முடியும்? மறந்துடாதே, ஆண்டவருடைய சாயல் என்ன? மனுஷன் தான், ஆனா ஆண்டவருடைய சாயல். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வார்த்தை முதல்ல எனக்கு, இரண்டாவது உங்களுக்கு. முதல்ல நான் மாறணும். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து ஆண்டவரை துதிக்கிற நாவல உலகத்தை பேசாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க, சினிமா பாட்டை பாடாதீங்க. ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க ஆவிக்குரிய குடும்பம், நல்ல ஆவியில நிரம்புறவங்க, நல்ல சபைக்கு வர ஒரு தேவ மனிதர்கள், பாஸ்டருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு என்ன போகுது தெரியுமா? 24 மணி நேரமும் சீரியல். பாஸ்டர் உள்ள வந்து உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாலும் இந்த சீரியல் ஓடிட்டு. கேட்டா என்ன சொல்றாங்க? அது ஏதோ ஓடினே தெரியுது, நான் அதெல்லாம் பாக்குறதே இல்லை. ஓடுற அளவிற்கு அந்த டிவியை ஆன் பண்ணுவோம். கேட்டா அந்த வார்த்தையை சொல்றாங்க, அது ஓடினே இருக்குது, அதெல்லாம் நான் பாக்குறது. அது எப்படி பார்க்காம இருக்கும்? பார்க்காததுக்கு எதுக்கு அந்த டிவி போடணும்? பாருங்க, நம்ம கண்களாலேயே நம்ம நாவினாலேயே ஆண்டவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அதே நாவில கர்த்தரை நாம தூசிக்கிற அளவிற்கு நம்ம வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நீதிமொழிகளை நீங்க வாசிச்சுக்கு பாருங்க. நாவினாலே புறப்படுகிற வார்த்தை கரப்படுது. பொய் நாவு சடீதி. சடிதினா தெரியுமா? சடன்லி சிட்டிக்கு போற நேரத்துல நாசம் அடையுமா? அப்பவே பனிஷ்மெண்ட், அப்பவே தண்டனை. புரியுதுங்களாமா? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிட்டேன், ஏதோ வார்த்தை வந்துச்சு பேசிட்டேன், ஏதோ வார்த்தை வந்து திட்டிட்டேன், தயவு செஞ்சு யாரையும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் கெட்டு போகாத அளவிற்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆமென். 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 நம்ம பரிசுத்தத்தை தொலைக்கிறோம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்குங்க, பரிசுத்தத்தை தொலைக்கிறோம் அப்படின்னா இயேசுவை நம்ம தொலைக்கிறோம். பரிசுத்தத்தை தொலைக்கிறோம்னா இயேசுவை நம்ம மறுதலிக்கிறோம். அல்லேலூயா. 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 பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கும் போது ஆண்டவர் தெளிவா சொல்வாரு, நீ என்ன 3 முறை மறுதலிப்ப. எப்போ? சேவல் கூவதற்கு முன்பாக. அவன் மறுதலிச்சது மாத்திரம் தான் செய்தானா? பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிற மாத்திரம் தான் செய்தாரா? என்ன செய்தார்? அந்த சிச்சுவேஷன், அந்த நேரத்துல என்ன செய்தார்? ஆண்டவரோடு கூட இருந்தவன், ஆண்டவரை துதிச்சவன், ஆண்டவரை பாடினவன், ஆண்டவரை புகழ்ந்தவன், இயேசு தான் சர்வ, அவரை பார்த்து அவ்வளோ பேசினவன், நல்லவர், இவரை போல யாருமே இல்லை, இவர்தான் வந்து நேசக்குமார், எல்லாத்தையும் சொன்னவன், கர்த்தாதி கர்த்தர் இவர்தான், எல்லாவற்றுக்கும் அதிபதி, எவ்வளவு வார்த்தையை சொல்லியிருப்பார்ல. ஆனா அதே நாவில தூசிக்கு மாத்திரம் தான் செய்தாரா? மறுதலிக்கு மாத்திரம் தான் செய்தாரா? அதே நாவல அவரை சபிக்கவும் செய்தார். அவன் யாருன்னே தெரியாது, அவனை நான் பார்த்ததே இல்லை, குற்றவாளி, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. சபிக்கவும் செய்தாராம், மறுதலிக்கவும் செய்தாராம், தூசிக்கவும் செய்தாராம். ஆனாலும் மனம் திரும்பினதுனால அவருக்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள ஜாக்கிரதையா, ஆண்டவருடைய வசனத்துல வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருக்குள்ள நாம நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையில இருக்கிறோம்னா பேசும்போது கவனமா இருக்கணும். 11வது வசனத்தை வாசிங்க. ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில்
விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆமாங்க, நம்முடைய கிரியைகள் எப்படி வெளிப்படணுமா? நல்ல நடக்கையினால. நம்ம நடந்து கொள்ளுகிறதுல தான் நம்ம பரிசுத்தமா வாழறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். நல்ல நடக்கையில. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊற்று கூட உப்பான தண்ணீரையும் தித்திப்பான தண்ணீரையும் கொடுக்க முடியாது. அது போல நம்முடைய வாழ்க்கையில அதுவே அந்த சுவாபத்துக்குள்ள இருக்கும்போது நீங்கள நானும் ஆண்டவருடைய அடையாளத்தை தரித்தவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை பேசுறவங்க, ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறவங்க, ஆண்டவருக்காக உயிரோடு கூட எழுந்தவங்க, ஆண்டவருக்காக உயிர் தழுந்த நீங்களும் நானும் பரிசுத்தத்துக்குள்ள வாழ தவறி போனதுக்கு காரணம் என்ன? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒரே நாவில ஒருத்தரை சபிக்கிறோம், ஒரே நாவில ஆண்டவரை துதிக்கிறோம். இது நீதியா? கேட்டு பாருங்க. வேதம் தெளிவா சொல்லுது. உங்க நடக்கையில தான் அவங்க பரிசுத்தத்தை நீங்க வெளிப்படுத்த முடியும். அந்த கடைசி வசனம் பாருங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அதே போல சாந்த குணமும் இருக்கும். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானம் உள்ளவர்களா இருப்பீங்கன்னா, நல்ல சாந்தம் உள்ளவர்களா, அமைதல் உள்ளவர்களா, மற்ற இடத்துல நல்ல குணம் படைத்தவர்களா நாம் இருக்கணும். வெளி தோற்றத்துல மாத்திரமல்ல, எப்பவுமே எந்த நிலையிலுமே நாம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் பார்க்கிறாருன்றத மறந்து போயிடும். முன்னாடி பேசும்போது மாத்திரம் நல்லவர்கள் அல்ல, எப்பவுமே அவரோடு இருக்கும் போதும் சரி, நம்ம தனிமையில் இருக்கும் போதும் நாம பரிசுத்தம் கெட்டு போகாத அளவிற்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமா, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்துல வஞ்சித்து எதை வஞ்சிக்கிறானா? நாவை அடக்கலையானா நம்ம முதல்ல எதை வஞ்சிக்கிறோம், எதை கெடுக்கிறோம்? நம்ம ஆத்துமாவை நம்ம கெடுத்து போறோம். அல்லேலூயா. நாவை அடக்காம இருந்தனா முதல்ல நம்ம ஆத்துமா சீர்கெட்டு போகும். அல்லேலூயா. அதனால முதல்ல நம்முடைய நாவு எல்லாவற்றுக்கும் வேறா இருக்கு. அல்லேலூயா. அதை ஜாக்கிரதையா நம்ம பாதுகாக்கணும். ஆமென். நம்ம எங்கேயும் எந்த இடத்துல இருந்தாலும் பேசுகிற வார்த்தை கவனமா இருக்கணும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். அடக்காம ஆண்டவருக்குள்ள நம்ம கீழ்ப்படியாம உள்ள மாத்திரம் எப்படி ஆலயத்துக்குள்ள மாத்திரம் பரிசுத்தமா இருந்துட்டு வெளியே போய் நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிறோம்னா அது தேவ பக்தி. நம்ம நீ நானும் சொல்லிக்கவே முடியாது. சொல்லிக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டேன். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? உள்ள இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எப்பவும் ஒரே நிலையில இருக்கணும். பேசுகிற வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். எடுத்தோம் கவுத்தனும் பேசி அவங்களை காயப்படுத்துறதுனால முதலாவது அவங்க இருதயம் கெட்டு போதோ உங்க இருதயம் கெட்டு போகுது. நீங்களே உங்களை நீங்க வஞ்சிக்கிறீங்க, ஏமாத்துறீங்க. அல்லேலூயா. ஆகையினால எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் ஏன் வருது தெரியுங்களா? இப்ப நம்ம போற இடத்துல எல்லாம் நிறைய பிரச்சனை, போராட்டம், மனுஷனுடைய நிந்தை ஏன் வருது? அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமா வரும். ஏன் வருது? இப்ப நிறைய இடத்துல சத்தியம் சொல்ல போனா நம்மளை கோபப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மளை அடிப்பாங்க, நிந்திப்பாங்க, உதைப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? யாராவது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? யோசித்து இருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா நடக்குது? இவ்வளோ நடந்தாலும் நீ ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிற? உன் பரிசுத்த வாழ்க்கையில எப்படி இருக்கிற? உன் பொறுமையில நீ எப்படி இருக்கிற? உன் நடத்தையில நீ எப்படி இருக்கிற? கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற? கிறிஸ்து உடையவனா இருக்கிறியா? கிறிஸ்து அல்லாதவனா இருக்கிறியா?
ஜீசஸ் அல்லேலூயா. அல்லேலூயா எதுல பிரச்சனை இருக்கோ இல்லையா அம்மா, நான் சொல்லட்டுங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரச்சனை தான் அதிகமா வரும். ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, இந்த பிரச்சனையை கொண்டாதான் ஆண்டவருடைய சமூகத்துல போக முடியும். ஆண்டவர் இந்த உலகத்துல 33 வருஷம் ஊழியம் செஞ்சாருங்க. அந்த 3 வருஷத்துல அவருக்கு எல்லாம் வந்த பிரச்சனை எல்லாம் எதற்காகனா, பிதாவின் சித்தத்தை ஒரு நாளும் தவிர்த்து போடக்கூடாது. அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அவ்வளவு பிரச்சனை. எல்லாம் அவருக்கு முன்பாக வந்தாலும் தன்னை அவர் காத்து கொண்டார். தன்னை அவர் பிதாவிற்காக காத்து கொண்டார். வந்த நோக்கத்தை நேர்த்தியா நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை காத்து கொண்டார். கடைசி முடிவு பரியந்தம் தன்னுடைய சுவாபத்திலே நிலைச்சிருந்தாரு, பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்தார். ஒரு இடத்திலாவது ஆண்டவர் தவறிட்டாருன்னு சொல்லி பாருங்க, முடியவே முடியாது. யாரையும் அவர் கையை காட்டி குற்றப்படுத்தவே முடியாது. அவர் போன இடத்துல எல்லா இடத்திலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். சித்தத்தை நிறைவேற்றினார். நீங்களும் நானும் அப்படி இருக்கணுங்க. அடுத்தபடியாக பரிசுத்தை கெடுக்கும் 4வது காரியம் சிந்தனை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திற்கு வாசிக்கலாமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஆமா, உணர்வில்லாத பவுல் ரோமாபுரிக்கு ஒரு வார்த்தை அழகா வைக்கிறார். ரோமாபுரி பட்டணத்திற்கு பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருதயம் வெளிச்சமா இருக்கணுமா, இருளா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும்னா நாம சிந்தையில பரிசுத்தமா இருக்கணும். சிந்தையில பேசுறத கூட யாராச்சும் கண்டுபிடிச்சிடலாம். பேசுறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. யோசிக்கிறத கண்டுபிடிக்கும். நீ என்னத்தான் யோசிப்ப கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அந்த நிலையில தான் நாம பரிசுத்தமா இருக்கணும். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, உங்க தனிமையில நீங்க யாரோ அதுதான் நீங்க. உங்க தனிமையில மாற்ற நீங்க சரியா இருந்துட்டீங்கன்னா உங்களை விழுத்தவன் ஒருவனும் அல்ல. சிந்தையில எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். சிந்தையினாலே அவர்கள் வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத, கர்த்தருடைய சித்தமில்லாத இருதயம், கர்த்தருக்கேற்ற வாழாத இருதயம், கர்த்தரை உணராத இருதயம் எப்படி மாறிச்சான்? இருளாய் மாறி போனது. நம்ம சிந்தையில நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்க. உண்மையா சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில மறைமுகமா இன்றைக்கு பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்தை. இது போல நான் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சாலும் உன் பரிசுத்தம் போச்சு. போடுறதுனால மாத்திரம் அல்ல, ஹலோ, போடுறது மாத்திரம் அல்ல, சாப்பிடுறதுனால மாத்திரம் அல்ல, பாக்குறதுனால மாத்திரம் அல்ல, நினைச்சாலே போச்சு. பரிசுத்தம் சீர்குலைஞ்சு நம்ம இருதயம் அப்பவே நினைச்சீங்க, என் இருதயம் இருளாய் மாறி போச்சு. இதெல்லாம் போடணும்னு ஆசைத்தான் நான் சொல்லிட்டாவே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைத்தான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைத்தான் முடிஞ்சு போச்சு. இருளாய் மாறி. அவர்கள் எதனால வீணர்களாய் போனார்களாம்? சிந்தையினால. வீணா போனியடா அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன? சிந்தை. உணர்வில்லாத இந்த சிந்தை. ஆண்டவர் இந்த சிந்தையில கூட பரிசுத்தம் வேணும்ன்றாருங்க. ஆண்டவருக்குள்ள நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நல்லா கேட்டுக்குங்க, ஒண்ணு கூட கரை இல்லாம இருந்தாதான் போக முடியும். எப்படி பாஸ்டர்? போராடுங்க, அதுக்காக ஜெபிங்க. அதுக்குதான் ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் வேதத்தை சொல்லி இருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார் கையில. இத படிச்சாவே, படித்து நீங்க ஜெபித்தாவே பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆண்டவரோடு கூட
அநேக தீர்க்கதரிசிகள் இன்னும் ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை பின்பற்றுவதனாலதான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இருக்கணும்னா இந்த வார்த்தை படிங்க. நீங்க ஒரு நாளைக்கு பைபிள் எத்தனை முறை படிக்கிறீங்க? பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் திறந்து படிக்கிறீங்களா? கேலண்டர் கொடுத்து அதுல போட்டு படிச்சிருக்கீங்களா? கேலண்டர் இருக்கிறதெல்லாம் படிக்காதீங்க. உங்களை எல்லா வசனமும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்ணாது. அப்பா நான் தப்பே பண்ணாலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவர் பேசிட்டார். அதுவும் எப்படி பேசினாரு, நீ போனாலும் ஆசீர்வாதிக்கு போடுவேன், வந்தாலும் ஆசீர்வாதிக்கு போடுவேன். அப்பதான் நீ வீட்டுக்கார கடை சண்டை போட்டுட்டு வெளியே போவேன். அப்ப அந்த வார்த்தை சொல்ல, நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதிக்கு போடுவேன். இந்த வசனத்தை கொண்டு தயவு செஞ்சு வாழாதீங்க. வேதத்தை திறந்து ஆண்டோட சமூகத்தை ஒப்பு கொடுத்து வேதத்தை தரங்க. அப்போ சொல்லுவார், உன் வீட்டுக்காரர்கிட்ட தயவு செய்து அன்புள்ளவளா இது. உன் மனைவி கிட்ட தயவு செய்து அன்புள்ளவனா இது. இந்த கேலண்டர் போடுற வசனத்தை படிச்சு வாழற குடும்பம் இன்னைக்கு அநேக. கேலண்டர்ல போடப்பட்ட வசனத்தை குறிச்சு படிச்சு வேலைக்கு போற பிள்ளைங்க அநேகர். அது இல்ல, வேதத்தை திறந்து படிங்க. அது படிப்பாங்க, ஆனா எந்த அதிகாரம் கூட கேட்கறது படிக்க மாட்டாங்க. வேதத்தை திறந்தாதான் தெரியும் எந்த பக்கம் எந்த அதிகாரம் இருக்கு. நிறைய பேரு படிப்பாங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் சொன்ன வச்சுக்க, எல்லாம் புதிய ஏற்பாடு போயிடுவாங்க. புதிய ஏற்பாடு கடைசியில போய் தேர்ந்தெடுப்பாங்க, ரூத்த காணும். வேதத்தை திறந்தாதான் ரூத் அதிகாரம் எங்க இருக்குன்னு தெரியும். ஒருத்தர் அன்னைக்கு போன மாசம் நினைக்கிறேன் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் எடுங்கன்னா எல்லாம் இப்படி இருக்கிற பைபிள் இந்த பக்கம் வந்துச்சு, திருப்புறாங்க எல்லாம். 1 சாமுவேல் இங்க இருக்கு. வேதத்தை திறந்தாதான் தெரியும் ஆதியாகமம் எங்க இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் எங்க இருக்கு, பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடுன்னு அப்பதான் தெரியும். வேதத்தையே திறக்காம இன்னைய வரைக்கும் இருக்கிற விசுவாசிகள் அநேகம். இது பரலோகம் கொண்டு போகாதீங்க. திறந்து படிங்க, வேதத்தை திறந்து படிங்க. வேதம் தான் உணவு. இந்த வேதத்தை படிக்க 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 நம்ம நாலேஜ் அதிகமா வளரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் அழகா சொல்றார், ரோமாபுரிக்கு அழகா சொல்றார், தன்னுடைய சிந்தையினாலே அவர்கள் வீணர்களாய் மாறி போனாங்க. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குன்னு ஒரு முதல் இடத்தை வச்சார். அவர் சவுலா இருக்கும்போது அவர் வாழ்க்கையில எதுவுமே அவருக்கு பிரச்சனை இல்லை. என்னைக்கு பரிசுத்த வாழ்க்கையில வந்து பவுலா மாறினாரோ அன்னிலிருந்து பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை வர 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 அவர் பரிசுத்தத்துல நிலைத்து இருந்தாரே தவிர பரிசுத்தத்தை விட்டு கீழே போகல. அவருக்கு நடந்த கொடுமை கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அவ்வளவு வேதனையும் சகித்து தாண்டி வந்தவர் தான் பவுல். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தல ஊழியம் எல்லாம் சாதாரணமானதல்ல, பாடுபடுகிற ஊழியம், நெருக்கப்படுகிற ஊழியம். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் வீணா போக கூடாதுன்னா தயவு செய்து சிந்தையை பரிசுத்தமா வச்சுக்கங்க. சிந்தையை பரிசுத்தமா வச்சுக்கங்க. டிவியை திறக்கும் போது தான் அந்த பேர் போடும், அந்த பேரை கூட பார்க்காதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை தவிர நியூஸை கேளுங்க. உலகத்துல என்ன நடக்குதுன்னு கேளுங்க. உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உலகத்துல எதனால இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள் போயிட்டு இருக்கு. ஒண்ணு சொல்லட்டுங்களா, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு அநேக கைமீறி போனதுக்கு காரணம் என்ன, கைமீறி தவறுகள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள நானும் சீரியலை பாக்குறதுனாலதான், நீங்கள நானும் ஜெபத்தை மறந்ததுனாலதான். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு நம்மளுடைய சுவாமி எப்படி தெரியுமா இருக்கு சிஸ்டர், அவன் குடிச்சான், அவன் செத்தான், அவன் திமிர் பிடிச்சவன் அதனால பண்ணான். இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. நாம தான் அந்த ஆத்மாவுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். இந்த தேசத்தை கையில நம்மள நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கோம். நாம தான் அவங்களுக்காக ஜெபிக்கணும். நாம தான் ஜெபத்தாரி. அவங்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு நாளில கர்த்தர் நம்மளை கேள்வி கேட்பாரு. அந்த ஆத்மா குடிச்சு விட்டு நரகத்துக்கு போச்சு இல்ல, என்ன சத்தியத்தை சொல்லாததுனால அவர் ஆத்மா நரகத்துக்கு போதே, பாரத்தோட நம்ம ஜெபிக்கணும். நீங்களும் நான் தான் அதுக்கு உரிமையானவங்க. யாரோ ஒருவர்னு சொல்லாதீங்க, அவங்களும் நம்ம கூட பிறந்தவங்க தான், அவங்களும் நம்ம சகோதர சகோதரி தான். ஜெபிக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கேட்டுட்டு அப்படியான்னு போயிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த அவங்களுக்காக ஜெபிக்கணும்.
அந்த ஆத்துமாவுக்காக ஜெபிக்கணும். ஆமென். உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஜெபத்திலேயாவது அந்த ஆத்துமாவை பாதுகாத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென். ஹalleluya. 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 நம்மள நம்பி கொடுத்திருக்கிறாங்கம்மா. தயவு செய்து பரிசுத்தம் சீர்குலைத்து போகிற அளவிற்கு நம்ம நடந்து கொள்ளவே கூடாது. ஹalleluya. 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 சிந்தையினாலே வீணர்கள் ஆனார்கள். ஆமென். அவருடைய இருதயம் இருள் அடைந்து போச்சு. இருள். நம்ம இருதயம் வெளிச்சமா இருக்கணுமா, இருள் அடைந்தே இருக்கணுமான்றதை நீங்க தான் தீர்மானிக்கணும். இயேசுப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya. நீங்க தான் தீர்மானிக்கணும். என் இருதயம் வெளிச்சமா இருக்கணுமா, இருளா இருக்கணுமா, தீர்மானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கடைசி 5வதாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்தம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு கண்களின் பார்வை பரிசுத்தமா இருக்கணும். கண்ணின் பார்வை பரிசுத்தமா இருக்கணும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:34வது வசனத்தை வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் உன் இருக்கும். சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்குமா. உன் கண் கெட்டதா இருந்தால், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் ஆமாங்க. இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கு. நம்ம சரீரம் இருக்குல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர இந்த சரீரம் வெளிச்சமா இருக்கணும்னா, தெளிவா இருக்கணும்னா, பார்ப்பதற்கு நல்லா இருக்கணும்னா நம்ம கண்ணு முதல்ல தெளிவா இருக்கணும். ஹalleluya. 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 கண்களில் பரிசுத்தம் வேண்டும். ஆமென். ஹalleluya. கண்களில் பரிசுத்தம் பரிசுத்தம் வேண்டும். ஆமென். எதையாவது பார்த்துடணும் அப்படின்றது இந்த கண்ணுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. இதுதான் ஹalleluya. இதுல இருந்தாதான் நான் பரிசுத்தமா இருக்கேன். ஆமென். கண்ணானது சரீரத்தின் அவையில் பரிசுத்த வெளிச்சமா விளக்காய் இருக்கிறது. இருந்து. விளக்காய் இருந்து. அடுத்தது உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆமாங்க. நம்ம கண்ணு தெளிவுள்ளதா இருந்தா தான் ஆமென். முழுமையா வெளிச்சத்தை காண்பிக்க முடியும். ஹalleluya. பிரகாசமுள்ளவர்களா இருக்க முடியும். ஆமென். கண்ணு தெளிவு இல்ல அப்படின்னா எவ்வளவு தான் நம்ம மேக்கப் பண்ணாலும் நம்ம இருட்டாதான் தெரியும். ஹalleluya. 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 அம்மா நான் பார்க்கும்போதெல்லாம் இன்னும் கூட அந்த அம்மா ஞாபகம் எனக்கு இருக்கு. சொல்ல பார்க்கணும், அவ்வளோ பூ வைப்பாங்க, மஞ்சா பூசி பொட்டு வச்சு இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒருத்தர் கூட அவங்க கூட போய் அன்பா பேசவே முடியாது. பேசுற வார்த்தை எல்லாமே அடாவடித்தனமா பேசுவாங்க. ஒருத்தர் கிட்ட கூட அன்பா பேசுற பழக்கம் கிடையாது. ஹalleluya. ஹalleluya. பார்வையிலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிடுற அளவுக்கு அவங்க பார்ப்பாங்க. சபிக்கக்கூடிய மனம் நிறைந்தவர்கள். ஹalleluya. அவ்வளோ மேக்கப் போட்டும் பிரகாசத்தின் ஒளி அவங்க கிட்ட இல்லை. காரணம் என்ன? அவர்கள் இருதயமும் அவருடைய கண்களும் தெளிவா இல்லை. ஹalleluya. 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 ஒண்ணுமே போடலையா. ஆனா நம்ம முகமும் நம்ம சரீரமும் பிரகாசமா இருப்பதற்கு காரணம் என்ன? ஜீசஸ். ஹalleluya. சரீரம் பிரகாசமா இது இல்ல. ஆண்டவர் வாழ்கிற அந்த இருதயம், ஆமென். ஆண்டவர் வாழ்கிற அந்த ஸ்தலம் ஸ்தோத்திரம். வெளிச்சமா இருக்கணும். ஆமென். நல்லதா இருக்கணும். வெளிச்சம் என்ன? நல்லதா நல்லதா இருக்கணும். இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. அப்பதான் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிற்க முடியும். ஆமென். கண்ணானது சரீரம் தெளிவா இருக்கணும். ஆமென். வெளிச்சமா இருக்கணும். ஹalleluya. கண்ணு சரியா இருந்தா நாம சரியா இருப்போம். சரியா கண்ணு சரியில்லைன்னா நம்ம சரியா சரியில்லைன்னா. முடியாது. ஆகையினால எதுவென்றாலும் பார்வையில கூட நம்ம பரிசுத்தமாய் கர்த்தருடைய சமூகத்துல இருப்போம். பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தமா இருந்தா மாத்திரம்தான். எது தவறுன்னு தெரிஞ்சு அந்த பக்கமே திரும்பாதீங்க. ஹalleluya. 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 ஒரு காரியத்தை மறுபடியும் பார்க்கறதுனாலதான் நம்ம பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். மறுபடியும் அதே பார்க்கணும்ன்ற எண்ணங்கள் வரவே கூடாது. ஆமென். ஒரு வாட்டி பார்க்கும்போது தவறுன்னு தெரியுதா அந்த பக்கம் திரும்பாதீங்க. ஜீசஸ். ஹalleluya. ஆமென். பிசாசு தூண்டுவான், அழகை காட்டி தூண்டுவான், ஆசையை காட்டி தூண்டுவான். தயவு செய்து அவன் ஆசைக்கும் அழகுக்கும் இணங்காதீங்க. ஏனென்றால் அது நம்ம பரிசுத்தத்திற்கு விரோதமா இருக்கிறது. ஆமென். அதனால கர்த்தருடைய சமூகத்துல இயேசுப்பா, ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஆண்டவரே, ஜெபிங்க. நன்றி என் இயேசுப்பா. பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாதுப்பா. வார்த்தையில, சிந்தையில, நடக்கையில, கண்ணுல, என் பேச்சுல ஆமென். நான் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya.